ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. இப்போ நான் கரண்ட்டில் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் டு திருச்சி ஹைவேல டோல் பக்கத்தில் இருக்கேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ராவலோட அப்டேட் தான். ஸோ இப்போ நான் எங்கே பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, திண்டுக்கல் வழியாக கொடைக்கானல் போயிட்டு, கொடைக்கானல்லேருந்து தேனி அண்டு கேரளாவுக்குள்ளே போயிட்டு ஒரு சில பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இது ஒரு சடன் பிளானு. ஆக்சுவலாக ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருந்தது. அதை லாஸ்ட் வீக் தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டேஸ் வரைக்கும் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது டைமு. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாகவே பயங்கர ப்ரெஷரில் இருந்தது அந்த ஒர்க்கு. ஸோ ஒரு வழியாக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தால் அடுத்த டஃப்பான ஜாபுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அதனால தான் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி இது ஒரு 3 to 4 டேஸ் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ராவலை பொறுத்து இருக்குது. நான் நிறைய பிளேசஸ் பிளான் பண்ணியிருக்கேன். கொடைக்கானல்லே வந்து யூஸ்வலாக எப்பயும் போகிற பிளேசஸ் இல்லாமல் ஒரு சில ஹிடன் பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வரைக்கும் நான் பார்க்காத பிளேசஸ் கொடைக்கானலில் என்ன இருக்குன்றதை தேடி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. ஸோ சின்ன சின்ன வில்லேஜஸ் போகலாம், அங்கே இருக்கிற நேச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அங்கே இருக்கிற மக்களை மீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம் இந்த ட்ரிப்பு எப்படி எனக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலை கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னோடய பிரதர், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்னோடய பிரதர் கம் ஃப்ரெண்ட் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்காரு. அவர் ஆல்மோஸ்ட் சேலம் ரீச் ஆகிட்டார். ஸோ 2 பேரும் திண்டுக்கல்லில் மீட் பண்ணிவிட்டு திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து கொடைக்கானலில் இருப்பேன். நாளைக்கு மேக்ஸிமம் ஈவினிங்க்கு அப்புறமா கொடைக்கானல்லேருந்து கிளம்பி தேனி போயிட்டு தேனியிலேருந்து ஹில்ஸ் வழியாக கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ அங்கே இருக்கிற நிறைய ப்ளேசஸ் பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்றதை கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் ஒரு பிளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அங்கே இருக்கிற நேச்சர்ஸு ப்ளஸ் அங்கே இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரிப்பு வந்து எந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். எனிவே இது வரைக்கும் என்னோடய சின்ன சின்ன வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா இந்த 4 டேஸ் அப்படின்றது நான் ஒரு பிளேஸையும் கன்டினியூஸாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அங்கே இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் ப்ளஸ் நேச்சரோட பியூட்டி, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கன்டினியூஸாக என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸில் பெருசாக எடிட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாலாம் இருக்காது. ஸோ அப்படியே ரா ஃபோட்டேஜஸ் எடுத்து அப்படியே தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். நான் ஒன்ஸ் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நான் இப்போது இந்த ட்ராவலில் என்னால் அப்டேட் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் நான் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். எனிவே இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ கீப் சப்போர்ட். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்ஸ். பை.